வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எந்த திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரியணை ஏறினாரா விஜய் சேதுபதி. புரியலையா? திரையில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு மகாராஜா திரைப்படத்தோட விமர்சனத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மகாராஜாவோட கலவையான பல திரை விமர்சனங்களுக்கு இடையில் இந்த படத்தில் என்னதான் அப்படி இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். சினிமாவில் நாயகனை பழிவாங்கும் எத்தனையோ ஸ்டோரி நம்ம பார்த்துருக்கோம். அந்த விதத்தில் இதுவும் ஒரு பழிவாங்கும் ஸ்டோரி தான். ஆனால் இந்த படத்தோட திரை கதையை அமைச்சிற விதத்தில் தான் இந்த படம் நம்மளை பெருசாக கவர்ந்திருக்கு. அதற்கு நம்ம இயக்குனரை தனியாகவே பாராட்டலாம். சென்னை கேகரில் சலூன் கடை வச்சிருக்கவர் தான் விஜய் சேதுபதி. இவரோட மனைவி ஒரு விபத்தில் இறந்துருவாங்க. இவருக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான். இவரோட மனைவி விபத்தில் சாகும்போது இவரோட மகளை ஒரு குப்பை தொட்டியில் போட்டிருப்பாங்க. அந்த குப்பை தொட்டியை இவர் பூஜை அறையில் வச்சு கும்பிடுவார். அந்த குப்பை தொட்டியை ஒரு சில மர்ம நபர்கள் திருடிட்டு போயிடுவாங்க. அதை கண்டுபிடிக்க சொல்லி விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு புகாரா என இன்ஸ்பெக்டர் நட்டி அவரை விரட்டுறாரு. ஆனால் 5 லட்சம் லஞ்சம் தரேன், அதை கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்கிறாரு. நட்டி தலைமையில் ஒரு குழு அந்த குப்பை தொட்டியை தேடுற வேலையில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் படத்தோட மீதி கதையே. ஒரு குப்பை தொட்டிக்கு 5 லட்சம் லஞ்சம், அதை கண்டுபிடிக்க ஒரு குழு என நம்மளை ஆச்சரியப்படுத்துது இந்த படம். ஆனால் அந்த காட்சிகளில் தான் இந்த படத்தோட கதையே அடங்கியிருக்கு. அந்த குப்பை தொட்டிக்கு பின்னால் ஒரு முக்கிய சம்பவமே ஒளிஞ்சிருக்கு. அதை சொல்லிட்டா படத்தோட சுவாரஸ்யம் முழுசுமே குறைஞ்சிடும். அந்த சம்பவம் என்ன அப்படின்றத படத்தோட கிளைமேக்ஸில் பரபரப்பாக டைரக்டர் சொல்லியிருப்பார். தொடர்ந்து தோல்விகளை கொடுத்து வந்த விஜய் சேதுபதிக்கு இந்த படம் ஒரு வெற்றியை கொடுக்குற அளவுக்கு மெகா ஹிட்டாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மகாராஜான்னு படத்துக்கு பேரை வச்சுட்டு அதில் ஒரு மாக்கா மாதிரி விஜய் சேதுபதியை காட்டியிருப்பது பலரோட கேள்வியாக எழுந்திருக்கு. ஃப்ளாஷ்பேக்கில் மிகவும் இயல்பாக நடிப்பார். சாதாரண கதாபாத்திரத்திலேயே தெரிக்க விடுற விஜய் சேதுபதி ஒரு மார்க்கமான ஆள் அப்படின்ற கதாபாத்திரத்தில் தான் எப்போவுமே நடிப்பார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படத்தில் ஹீரோயின் கிடையாது. விஜய் சேதுபதி மகள் படிக்கிற ஒரு ஸ்கூலோட உடற்கல்வி ஆசிரியர் மம்தா மோகன்தாஸ் இருப்பாங்க. இவரோட கதாபாத்திரம் ஏதோ செய்ய போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஏமாற்றம்தான். விஜய் சேதுபதியோட மனைவியாக திவ்யா பாரதி ஒரு சில காட்சிகளில் வந்துட்டு போவாங்க. இன்ஸ்பெக்டரோட கதாபாத்திரத்தில் நட்டி, சப் இன்ஸ்பெக்டராக அருள்தாஸ், காவலராக முனிஷ்காந்த், இவங்க 3 பேரும் நடிப்பாங்க. இந்த 3 பேரும் தான் அந்த குப்பத்தொட்டியை தேடுற விசாரணை குழுவாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு உதவக்கூடிய இன்ஃபார்மராக சிங்கம் புலி, பாய்ஸ் படத்தில் 5 கதாநாயகர்களில் ஒருவராக நடித்த மணிகண்டன் ஒரு ரொம்ப வருஷம் பிரேக்குக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். பகலில் எலக்ட்ரிக் கடை நடத்திட்டு இரவில் திருட்டு வேலைகளை செய்பவராக அனுராக் காஷ்யப் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். இவரோட மனைவியாக அபிராமி நடிச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி கடையில் வேலை பார்க்குறவங்களா பாரதி ராஜா ஒரு சில காட்சிகளில் போவார். படத்தில் நிறைய கேரக்டர்ஸை இருந்தாலும் ஆனால் அவங்க எல்லாத்தையுமே முக்கியமாக டைரக்டர் பயன்படுத்தியிருக்காரு. அஜனிஸ் லோக்நாத்தோட பின்னணி இசையும் தினேஷ் புருஷோத்தமனோட ஒளிப்பதிவும் இந்த படத்தில் கச்சிதமாக இருக்கும். படத்தோட திரைக்கதையை புரிந்து தெளிவாக படத்தொகுப்பை செஞ்சுருக்காங்க எடிட்டர் பிலோமின் ராஜ். இதே போல் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. அதுவரை ரெட் தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள். என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.